அப்ராட்ல போய் படிக்கணும்னா நிறைய பணம் செலவாகுங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. இன்னைக்கு நம்ம அப்ராட்ல போய் படிக்க தேவைப்படுற எஜுகேஷன் லோன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்ராட்ல படிக்கிறதுலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆனா ரொம்ப காஸ்ட்லி இல்ல. இங்கே தான் எஜுகேஷன் லோன்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. இது உங்க டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் மற்ற செலவுகள்னு எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி GyanDhan யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. எஜுகேஷன் லோன்ஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. செக்யூர்ட் லோன் அண்ட் அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன்னா உங்ககிட்ட ஏதாவது கொலாட்ரல் லைக் வீடு இல்ல இடம் அந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி நீங்க தரணும். இந்த டைப் ஆஃப் லோன்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். அடுத்து அன்செக்யூர்ட் லோன். இந்த லோனுக்கு உங்களுக்கு எந்த கொலாட்ரலும் தேவையில்லை, ஆனா இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும். இப்போ லோன் வாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அண்ட் நீங்க ஏதாவது ரெகக்னைஸ்ட் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்ல செலக்ட் ஆயிருக்கும். நிறைய கேசஸ்ல உங்களுக்கு ஒரு கோ பாரோவர் இருக்கணும். அது உங்க அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப்னு யாரா வேணா இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர், ஸ்டேபிள் இன்கம், இது ரெண்டுமே கண்டிப்பா இருக்கணும். இப்போ நம்ம எஜுகேஷன் லோன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். நீங்க படிக்கும்போது எந்த லோன் டியூவையும் கட்ட தேவையில்லை. நீங்க படிக்கும்போது உங்க ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் லோன்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு செக்ஷன் 80E ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா படி டாக்ஸ் டிடக்ஷனும் கிடைக்கும். அண்ட் நீங்க எஜுகேஷன் லோன்ஸை கட்டும்போது உங்க சிபில் ஸ்கோர் கூட ஹெல்த்தியா இருக்கும். The Finance Act of 2020 introduced section 206C IG under the Income Tax Act. நீங்க 7 lakhsக்கு மேல ஃபாரின் போறதுக்கு கடன் வாங்கினா 5% TCS பிடிப்பாங்க. அதுவே நீங்க ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்தா உங்களுக்கு வெறும் 0.5% தான் TCS பிடிப்பாங்க. ஸோ எஜுகேஷன் லோன் எடுக்கிறது தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சப்போஸ் அப்ராட்ல படிக்க 20 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னா 13 லட்சம் ரூபாய்க்கு 5% TCS அப்ளை ஆகும். அதுவே 65,000 rupees நீங்க டாக்ஸா கட்டுற மாதிரி வரும். நீங்க எஜுகேஷன் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 0.5%, அதாவது 6,500 ரூபாய் மட்டும் தான் டாக்ஸா கட்டுவீங்க. நீங்க உங்க லோன் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லோன் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். லெண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் மாறும். பட் பொதுவா அது பர்சனல் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் லைக் இன்கம் அண்ட் கிரெடிட் ஸ்கோரா தான் இருக்கும். அண்ட் நீங்க உங்க டாக்ஸ் ரிட்டர்ன் ப்ரூஃப் அண்ட் அப்ராட் என்ரோல்மெண்ட் ப்ரூஃப் எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுக்கணும். எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் லோன் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த லோன்ஸ்லயே எந்த டைப் ஆஃப் லோன் பெஸ்டா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சில விஷயத்தை அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட். வெறும் 1% இன்க்ரீஸ் ஆனா கூட உங்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸே ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 30 லட்சம் ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்க கோர்ஸ் டியூரேஷன் 2 இயர்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10%னா ₹9.7 lakhs இன்ட்ரெஸ்ட் வரும். 11%னா நீங்க ₹10.9 lakhs இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வரும். இதுதான் டிஃபரன்ஸ். 1%ல 1.2 lakh rupees எக்ஸ்ட்ரா வருது. நம்பர் 2, மொரட்டோரியம் பீரியட். நீங்க படிக்கும்போது எந்த ரீபேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பாரோவர் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதுதான் மொரட்டோரியம் பீரியட். நம்பர் 3, ஹிடன் ஃபீஸ். உங்க லெண்டர்ஸ் உங்ககிட்ட ப்ராசஸிங் ஃபீ, ஃபாரெக்ஸ் மார்ஜின்னு சில சர்வீஸ்க்காக சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் 4, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் டிஃப்ரெண்ட் கரன்சிஸ். ஒவ்வொரு கரன்சிக்கும் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ருபீஸை கம்பேர் பண்ணும்போது US டாலர்ஸ்க்கு கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். ஆனா நீங்க இந்தியன் கரன்சியிலேயே லோன் வாங்குறது தான் ஸ்மார்ட் சாய்ஸா இருக்கும். இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணா 5 to 6% வரைக்கும் உங்க லோன் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும். நீங்க அப்ராட் எஜுகேஷன் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, GyanDhanனை காண்டாக்ட் பண்ணுங்க. GyanDhanல லோன் எடுக்க ஃப்ரீயா எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். எங்க லோன் கவுன்சிலர் உங்களுக்கு லோன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் லோன் சார்ந்த மற்ற டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தருவாங்க. அண்ட் லோன் கிடைக்கவும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இதுவரை நாங்க 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5,000 கோடிக்கு மேல லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். குறிப்பா இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டா தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.